ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும், அறியாமை என்ற இருளையும், எங்களுக்குள் இருக்கும் குழப்பங்களையும் அகற்றிவிட்டு தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை நாங்கள் பூஜிக்கும் அளவிற்கு எங்களை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே தயவு செய்து வழிநடத்தி செல்லுங்கள். தாயே, நாங்கள் இந்த தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी
श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு தங்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு செலுத்தி நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் அருள் புரியுங்களம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவமானது எங்களின் இடா நாடியில் நிலைத்திருப்பதை உணர்வதற்கு தடைகளாக இருக்கின்ற எங்களுள் இருக்கும் அனைத்து எதிர்மறைகளையும் மாயைகளையும் சோம்பல்தனத்தையும் மன அமைதியற்ற நிலையையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற விருப்பத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய்மையான விருப்பத்தை எங்களுள் உணர்ந்து அதை பிரதிபலிப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா.
மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுள் முழுமையாக நிரம்பி இருக்கும் பொழுது அதை முழுமையாக நாங்கள் உணர்கின்ற நிலைப்பாட்டிற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனை ஒட்டிய பயத்தையும் பொறுப்பற்ற நிலையையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற அந்த அமைதி நிலையும் எங்களின் செயல்களுக்குரிய சக்தியையும் நாங்கள் உணரும் பொழுது எங்களின் பகுத்தறிவு திறனானது மேம்படுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்த நிலையிலும் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் ஏதும் செய்யவில்லை என்பதை எங்களுள் ஆழமாக பதிய வைப்பதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் இறந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலத்தின் செயல்களும் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது நாங்கள் முழுமையாக நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. அந்த நிலைப்பாடு எங்களுக்குள் கொண்டு வருவதற்கு தங்களின் அன்பு மட்டுமே காரணம் அம்மா. தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்கும் பொழுது அதனால் எங்களின் சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் நாங்கள் யார் என்ற உண்மையை எங்களுக்கு உணர்த்துகிறதம்மா. அதே நிலையில் தாங்கள் யார் என்கின்ற அந்த நிலையையும் எங்களுக்கு உணர்த்துகிறது. தாயே, எங்களின் தியானத்தினுள் நாங்கள் இன்னும் ஆழமாக செல்வதற்கும் அதன் மூலமாக இறைவனின் அந்த ஆனந்த உணர்வை நாங்கள் உணர்வதற்கும் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அனைத்திற்கும் காரணமானவர் தாங்கள் மட்டுமே. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அனைத்திலும் இருப்பவர் தாங்களே. தாயே, எங்களுக்குள் சமநிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள்.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் அன்பின் காரணமாக நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிந்து எங்களை மேம்படுத்த வேண்டும் அம்மா. எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பி இருப்பதற்கும் அருள் புரியுங்கள் தாயே. நமது மூலாதார சக்கரத்தில் 4 இதழ்கள். 4 இதழ்களின் மீது நமது கவனத்தை செலுத்தி நாம் தியானத்தில் இருப்போம். நமது மூலாதார சக்கரம் மிக மிக முக்கியமானது. நம்முடைய அனைத்து சக்கரங்களுக்கும் அதற்குரிய விழிப்புணர்வு நிலையை தருவதும் ஸ்ரீ கணேச தத்துவம். நம்முள் ஸ்ரீ கணேச தத்துவம் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு நாம் நமது ஆழமான நம்பிக்கையும் விருப்பமும் கொண்டு நமது கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைப்போம். முதல் இதழ் கீழ் நோக்கி செல்லும். அதில் 3 அம்புகள் போன்று இருக்கும். முதலாவது தேடுபவரின் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும். இரண்டாவது சமநிலை உணர்வை வெளிப்படுத்தும். மூன்றாவது கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தனமான குணத்திற்கு உணர்திறனை வெளிப்படுத்தும். நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, ஸ்ரீ கணேசரான தங்களை அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் வணங்கும் பொழுது எங்களுக்கான சுய விழிப்புணர்வு கிடைக்கின்றது. அதன் மூலம் படைப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் உணர்கிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க ஆசிர்வதியுங்கள். இரண்டாவது இதழ் நமது வலப்புறத்தில் இருக்கிறது. இதிலும் 3 அம்புகள் போன்று இருக்கும். முதலாவது தீயவைகளின் மீது முழுமையான வெற்றியை பெறுகிறது. இரண்டாவது நமக்குள் ஏற்படுகின்ற அனைத்து சோதனைகளை வினாடிக்குள் வெல்ல முடியும். நமக்குள் இருக்கும் தீயவைகளையும் மற்றவர்களிடம் இருக்கும் தீயவைகளையும் வெளியேற்ற முடியும். மூன்றாவது ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையும் பொழுது எதிர்மறை தீய சக்திகளை
வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியும் கிடைக்கிறது. நமக்கான அன்னையிடம் பிரார்த்தனை செய்வது, தாயி ஸ்ரீ கணேச தத்துவமானது எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து நீக்கட்டும் அம்மா. தூய்மையான ஆத்மாவின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் தயவு செய்து எங்களுக்கு உணர்த்துங்கள். எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தூய ஆத்மாவின் மாட்சிமை மற்றும் கண்ணியத்தை நிரப்புங்கள் அம்மா. ஆன்மீக விழிப்புணர்வு பெற்றவரால் மட்டுமே தனது மாட்சிமையையும் தெய்வீகத்தின் முழுமையான மகிமையையும் உணர முடியும். அவரின் தெய்வீகத்தின் நம்பிக்கை ஆளுமை அவரை யார் என்பதை உணர வைக்கும். தாய், தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலையை தந்தருளுங்கள். மூன்றாவது இதழ் இடது புறமாக இருக்கிறது. இதிலும் ஒன்றன் பின் ஒன்றாக 3 அம்புகள் போன்ற வடிவத்தை கொண்டிருக்கும். முதல் இதழ் கடவுளிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கான பணிவை தருகிறது. இரண்டாவது ஞானம் வளர்கிறது. மூன்றாவது தூய அறிவை பெற்று தெய்வீகத்துடன் இணையும் நிலையை தருகிறது. நமது பிரார்த்தனை அன்னையிடம், தாயே, எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேசரை போன்று தங்களிடத்தில் முழு அர்ப்பணிப்பும் சரணடைதல் குணமும் எங்களுள் முழுமையாக நிரம்பட்டும் அம்மா. ஸ்ரீ கணேசரின் அருளாசியும் ஞானமும் தெய்வீகத்தை பற்றிய தூய அறிவை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. இம்மூன்றும் ஒன்றாக இணையும் பொழுது முழுமையான விழிப்புணர்வுடன் சாட்சி பாவனையை அடைகின்றோம். வேதத்தின் சாரத்தையும் உண்மையையும் உணர்ந்து கொள்ள முடியும். தெய்வீகத்தின் ஆனந்த கடலில் ஆனந்தமாக நிலைத்திருக்க முடியும். எங்களின் உள்ளுணர்வு பகுத்தறிவுடன் அடையாளப்படுத்தப்படும். தாயி, தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை தந்தருளுங்கள். நான்காவது இதழ் இது மேல் நோக்கி இருக்கும். இதிலும் 3 இதழ்கள் அலை போன்ற வடிவில் இருக்கும். பாதுகாப்பு உணர்வால் அச்சமற்ற நிலையை தரும். கூட்டுணர்வை பற்றிய விழிப்புணர்வு கிடைக்கும். தர்மத்தின் சக்தி கிடைக்கும். இந்த குணங்கள் முழுமையாக கிடைத்தவுடன் முழுமையான ஆளுமைக்கான அமிர்தத்தை உணர முடியும். ஒவ்வொரு அசைவும் அன்பை வெளிப்படுத்தும். நாம் அன்னையிடம் நமக்கான பிரார்த்தனையை கேட்போம். தாயே, ஸ்ரீ கணேசரை போன்ற அச்சமற்ற தன்மையை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தங்களின் தெய்வீக அன்பின்
அமிர்தத்தால் நிரம்பட்டும். தாய், எங்களுக்குள் கூட்டுணர்வின் தர்மத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. நமது கவனம் 4 இதழ்கள் கொண்ட மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். தாய், எங்களுக்கான மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களின் குணத்தை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதன் மூலம் எங்களின் மூலாதார சக்கரம் மேம்படுத்தப்படட்டும். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மேலோட்டமான தன்மைகள் அகன்று போகட்டும். தாய், எங்களுள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதம் பெற்ற அவரின் தத்துவம் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति
त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயின்
தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் தங்களின் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதன் மூலம் எங்களுக்கு ஆன்மீக அறிவையும் நாங்கள் யார் என்கின்ற அந்த ஆத்ம விழிப்புணர்வு நிலையையும் தயவு செய்து எங்களுக்கு உணர்த்துங்கள் அம்மா. தாயே, தங்களின் அருளாசி காரணமாக எங்களுக்குள் நாங்கள் உணர்கின்ற அந்த தெய்வீக அன்பை பற்றிய அறிவானது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, ஆழமாக இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு பணிவையும் அன்பையும் தந்தருளுங்கள். கவனம் மெதுவாக நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களுக்கு ஆத்ம சக்தியை தந்தருளுங்கள். இந்த சக்தியின் மூலமாக எங்களுக்கு ஆனந்தமயமான தியானமும் மற்றும் எங்களிடம் உள்ள திருப்தி நிலையையும் நாங்கள் கண்டறிய உதவும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் மாயைகள் அகற்றப்படும். உண்மையும் தர்மமும் அமைதியும் திருப்தியும் மட்டும் எங்களுள் நிலைத்திருக்கும் அம்மா. தாயே, எங்களின் ஆத்மா தங்களின் பாதுகாப்பை உணரட்டும். தாயே, தயவு செய்து தங்களின் தத்துவம் எங்களின் நாபி சக்கரத்தினுள் முழுமையாக நிலைத்திருக்க, நிறைந்திருக்க அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தூய தர்மத்தின் வழியை காட்டி அதன் மூலம் உங்களின் பாதுகாப்பில் எங்களை தயவு செய்து வைத்திருங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம். தாயே, முழு பிரபஞ்சத்தையும் இயக்குபவரும் ஆள்பவருமான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்களின் அன்பானது எங்களை பயமற்ற பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கின்றது. எங்களுள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. எங்களுக்குள் இருக்கும் மாயைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற குணங்கள் முழுமையாக எப்பொழுதும் மாறாத அந்த நிலையை எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் அனைத்தையும் பார்க்கும் அந்த நிலைப்பாடு எங்களுக்கு இருக்க வேண்டும் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியின் ஒரு துகளாகவும் இருக்கும் பொழுது எங்களின் கூட்டுணர்வு பெரியதாக மாற வேண்டும் அம்மா. தாயே, எங்களுள் ஆன்மீக சக்திகளையும் ஆற்றல்களையும் விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் அம்மா. எங்களின் கவனங்களையும் சந்தோஷங்களையும் சாட்சியாக மட்டுமே நாங்கள் பார்க்கும் நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் மற்றவர்களின் குறைகளை கண்டறியாமல் எங்களின் குறைகளை கண்டறிந்து அதை சரி செய்யக்கூடிய நிலைப்பாட்டை
தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. அனைத்தும் தங்களின் அன்பினால் மட்டுமே நிகழும் தாயே. நாங்கள் ஏதும் செய்ய இயலாது. எங்களுக்குள் இருக்கும் இந்த மனித வாழ்க்கையின் மாயைகள் முழுமையாக அகற்றப்பட்டு எங்களின் வாழ்க்கையிலும் எங்களுள்ளும் தெய்வீகத்தின் இணைப்பை உண்மை நிலையோடு நாங்கள் உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்களும் எங்களின் ஐம்புலன்களின் செயல்பாடுகளும் அமைய தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து விடுங்கள். தங்களின் சக்தி, அன்பு, மகிமை மட்டும் எங்களுள் நிலைத்திருக்கட்டும் அம்மா. நாங்கள் மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். தாயே, நாங்கள் அதை உண்மை நிலையோடு இருந்து கற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அனைவரையும் மன்னிக்கின்ற அந்த குணத்தை எங்களுக்கு இதயபூர்வமாக தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அகங்காரமும் மமகாரமும் அகற்றப்பட்டு மேலோட்டமான தன்மைகளும் அகற்றப்பட்டு நாங்கள் முழுமையான சஹஜ யோகிகளாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரம். தாயே, தாங்கள் இப்பூமியில் அவதரித்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்தது எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. எங்களை சகஜ யோகிகளாக மாற்றியதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தாயே. தாயே, இதயபூர்வமாக நாங்கள் தங்களை வணங்கி வேண்டுவது எங்களுக்குள் இந்த ஆன்மீக வளர்ச்சியில் பரிபூர்ணத்துவம் அடைய தயவு செய்து உதவுங்கள். தாயே, எங்களை பாதுகாக்கும் தாங்கள் தங்களின் மகத்துவத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய கருவிகளாக எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. தாயே, எங்களுள் எப்பொழுதும் அந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் தங்களின் அன்பை மட்டும் எங்களுக்கு உணரச் செய்திடுங்கள் அம்மா. நமது கவனத்தை மெதுவாக சகசிரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு சென்று ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. இதே தியான நிலையில் நாம் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் நாம் 1999 நவராத்திரி பூஜையில் ஸ்ரீ மகாகாளி பற்றிய அன்னையின் சொற்பொழிவை நாம் நேற்றைக்கு முன்தினம் கேட்டோம். அதன் தொடர்ச்சி இப்பொழுது நாம் கேட்போம். She is the one who gives us the balance by relaxing us completely and protecting us. Sometimes we are competitive and we are really worried and we want to do something which we cannot do. Then
we get upset and we don't know what to do, then it is she who brings sleep to us. So when we sleep, she looks after us, she soothes us, and she takes away our problems. So many things she is doing. But what are we doing for her, that we should see? Main thing is that we are ourselves worshipping her. She likes that her children should worship her. That on that level she can be one with them. She can give them her compassion, love and protection from all the evil. But it has to be understood, those who are not yet settled, those who are not yet absolutely belonging to that land of security of Mahakali, can be attacked. And once they leave that area, they can be very badly injured, killed, whatever may can happen. So we are living in this Kali Yuga in a very dangerous times, when anything can happen. So we have to be very careful. We have to watch our mind to see how it works. What does it teach you? What does it tell you? Try to understand. What is the plan of this evil person that you are playing into his hands? How can you play into his hands? And how can you do whatever wrong he wants you to do? Secondly, against her is the ego. The biggest problem is the ego today. Ego shows, no, I can do this. Ego says, I will work it out. Ego says, it will be done. But the human beings yield to ego. It's a great satisfaction for them that their ego is so strong, and they don't want to listen to the Mahakali forces. ले जाओ 2 मिनट बाहर ले जाओ तो ठीक हो जाएगा. He wants me, you see. Children are like that. They can't leave you for even. You have to be like children. Really, that's the very best way, is to be innocent like children. She loves innocent people. She's innocence herself. She loves innocent people. And she looks after you much more because you're innocent. You're not cunning. You're not very much trying to play your ego on others. If you're innocent, she'll help you. She definitely will help you. But this ego has to be brought under control, because he is the worst enemy she has. She doesn't like your ego. She wants you to be egoless, to be innocent. As you know that it is first she came and she created Sri Ganesha. That's why we worship Sri Ganesha. We have to be innocent. Means we are not planning to do something bad or good or anything, but we are without any intentions. We are just, it's a timeless activity. You just don't bother about what you are going to do, what you are not going to do, what you should do, nothing of the kind. You are just existing in your complete innocence and enjoying yourself and making others enjoy. If there's one child in the house, he can make 100 people dance. It's like that. Because these children have the power of innocence. And that is what she respects. We sometimes feel that how people are cheats, how they cheat us, how they make all kinds of, I should say, aggressiveness, sometimes how they try to
also tell lies. All kinds of things they will do. And they expect so much from you also. But all this is happening. You shouldn't bother about these things. You should keep to your innocence and you'll be surprised, you'll be completely protected. How? Because Mahakali will stand around you. She will look after you. If you are innocent. Innocent person doesn't get angry. What is there to get angry? Innocence has its own, strength, power. It's extremely powerful. Even a cruel man, if he sees a child, he becomes a little bit aware of it. There's a child. The whole world is aware that children should not be anyway tortured or troubled. Why? Because children are so innocent. So the quality of innocence is going to really help you very much because she appreciates your quality of innocence. Then another thing she loves in you is your compassion. Compassion for each other, love for each other, also caring for others. That is something she loves. If you are a Sahaj, if you are a realized soul, she is always with you. But she says, what are you doing with your compassion? How many people you are giving realization? How many people you are luring? How many people you are helping? She is quite aware of whatever you are doing. I should say it's such a tremendous power of Mahakali that she knows everything about you. Everything. She knows your mind. She knows your heart. She knows about your health. Everything she knows. Actually, she is the mother in every way who cares for the little child. In that way, she knows that this child doesn't know anything. He's very innocent. So like when you are very small, your mother looks after you. In the same way, this Mahakali looks after you. Then the Mahasaraswati power comes in. And she educates you, she gives you other ideas of knowledge, this, that. But looking after the child in you, looking after your innocence and your compassion is all done by this Mahakali power. So she is extremely sensitive about her children. Nobody dared touch her children. For her, everybody is like a child. Those who are realized souls especially, she thinks are children. And in no way they should be hurt. Nothing should happen to them. She is always following them. One can say if she is a person, how does he follow them? Because she is omnipresent. She is present everywhere. Everywhere in your life she is there. Especially with Sahajogis, she follows them up and down. Everywhere, whatever you are doing, you are in an accident, she is there to save you. She is like an angel behind you. And nothing can happen to you if you really worship her from your full heart. Not for any gain, not for any achievement, but for her blessings. Her blessings are very great and they really have enriched human beings. They have enriched this earth. They have enriched everything because of the blessings of Mahakali. Of course, then comes the Mahalakshmi. Her thing is that in Mahalakshmi principle you become sort of detached. You start finding that what is this world after all? And a kind of a feeling of detachment comes into you, and you start thinking that there must be something better. There must be truth beyond. Especially people who have been tortured by bad people always think like that there must be someone who will raise us from this. Here comes the Mahalakshmi principle, which is the principle of the goddess.
of ascent. She puts the ideas in your head that what is next? What do we have to do? After all, is this the end of our life? What is the purpose of this life? Why have we come on this earth? What is so special that we should live on this earth? All such fundamental questions start rising. And then he just take to the seeking. In that also you have to understand the Mahalakshmi principle is very, very, very different from what people understand. They think if they are seeking, it should be intelligible, it should be through their minds, or could be rational, all this, or scientific. That's how they move, seeking the truth. It's not possible. Mahalakshmi's principle is like this, that you should have earnest desire to know the truth and truth and truth and nothing else. When you think like that, then you will not take to other things. So many people took to drugs thinking that by doing that they will achieve their self-realization. It's a wrong idea. How can you get away from your awareness can achieve that? So awareness is the most important thing. If you can go into the realm of awareness, then you have to understand the basic awareness is not to be lost. If your basic awareness is lost through drinking or through drugs or all these things that people do, they think that they are seeking, that's why they are doing. So sometimes they take excuse of seeking to do wrong things. It's like a revenge on yourself, I think, that you want to revenge yourself by thinking that you are now seeking. It's not the real seeking. In a real seeking, a person has to just meditate and should find out what is the right way. But that too by not reading some books or listening to some false gurus. Actually, Kundalini awakening is the only way one can know the reality. There's no other way out. But nobody tells them that it is Kundalini awakening. They'll tell you, we'll go to this place, then to that place, then move to that place, then this has to be done, and ultimately where do you come? Where you started. It's just like that, moving from places to places, moving from false to another false, to another false, to falsehood. Ultimately, so many seekers have been lost. So many have been lost because they thought that certain type of is very precious. Seeking is very precious because you can pay lots of money to the guru. I mean, you can purchase the guru. And so all the rich people can become enlightened. That means that. But I don't think the percentage of good people are only rich. The people who are good, whether they are rich or not is not the point. But such people try to gather around a person because I think there's a subtle ego of their money, that we can afford to buy this, buy that. Once I was in America and there was one lady who came to see me and she didn't know that I was a spiritual person. So she said, now there's a very good guru who has come to America. I said, really, what does he do? He said, there's a sale on. I said, really? You can pay him half the amount. He can give you his blessings, all right. Then next week she said, now the sale has come to 1/4. If you pay the 1/4 amount, then he will give you the full knowledge. I said, how can he reciprocal? It's not proportionate. I said, even you are giving half, he was giving you half. And when you are giving 1/4, he is giving full. That's the thing, he said. He is very magnanimous, you see. That's the point. I said, for all such people who think they can purchase truth, they cannot achieve it. You cannot purchase it.
You cannot pay for your Kundalini awakening. No. Nor you should take any payment for that. Self-realization is absolutely is the divine grace. And you cannot take money for that. You cannot sell it. It's not so cheap to be sold. If you understand that, then the Mahalakshmi power works. And Mahalakshmi power is really meant for people who are genuine seekers, who are really seeking genuinely. It acts and works so well that they achieve a kind of a very, very spontaneous realization. This spontaneous realization, you all have got it. You don't have to go to Himalayas, you don't have to do anything like that. All those things are over, you have done it. In your previous lives, you must have done it. Now you don't have to do anything. You are getting it just sitting down here. Wherever you are in the whole world, you can get it. And it is spreading very fast. Now it's also the duty of Sahajogis to spread Sahajoga. Now, this one is to be understood that Mahalakshmi and Mahakali both go hand in hand. When you see Mahakali blesses you and she is with you and you are in her realm, the Mahalakshmi comes forward and she definitely helps you to achieve your realization and also to improve your problems, to help you, the financial side of it you can call it, or in any way other problems also she solves. The greatest problem she solves, that your greatest desire to achieve self-realization is granted. So there is no competition between them. All these three powers work together, and whatever is needed, they work it out. But it is the Mahakali who guides where what help has to go. And that's why the power of Mahakali is very much respected. As it is, she has killed so many devils and so many Rakshasas. And there are still more, some of them are existing, but I'm sure they'll be all finished. There will be none of these horrible ones ever existing. But still, we have to be very careful and alert and try to find out what's wrong with these people, what are they doing, and what they are trying to propagate. You must mature in such a manner that you should know everything of all these evildoers. You must find out what these false people are doing. See, it's very easy because you are enlightened, and with your enlightened attention, you can definitely find out what's wrong with what organization, with which evil man, evil doer. It will be the best way is to meditate. Not to be aggressive in any way, but just to meditate and ask Mahakali, destroy him. For he is destroying the world, you please destroy. That's her job, and she would love to do, but somebody has to tell her and ask her. It's very good, because there are so many that unless and until you point it out, she may not be able to put her attention to them, possibly. So it's best is always ask her to help you on individual basis, on a national basis, maybe on a collective basis, or maybe on a global basis. That's what she exists everywhere. She is globally available. Anywhere you may be having any color, any race, any nation, anything. But she exists within you all the time, and to worship her and to awaken her is only your due that you have to do. If she is awakened within you, you will be a humble person. You will see what mistakes you have been committing, and you will feel bad about it. You will not feel guilty, but you will feel bad that I will never do such a thing. I have done very great wrong.
and then you will try to correct it. All this works out very well when you are pure in your heart. Your heart should be pure. If your heart is not pure, if you are doing Sahaj Yoga to have some competition with others or with some sort of material achievements, it will not work. You have to do it in a way that is an innocent act, that you are worshipping your mother like a little child worships and loves his mother. It's a very simple relationship which all of us have felt. How we should love our mother and how we should be under her guidance and under her protection. That is something very simple you have known in your childhood, and that childhood has to come back in you if you really worship the mother. May God bless you. தாய், தாங்கள் எங்கள் மீது காட்டுகின்ற அன்பிற்கும் அந்த அன்பை உணர்ந்து நாங்கள் எங்களின் செயல்களில் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் தாயே, மனப்பூர்வமான தூய விருப்பத்துடன் நாங்கள் தங்களிடத்தில் வணங்குகிறோம் அம்மா. எங்களின் நன்றிகளையும் தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் அனைத்து செயல்களிலும் தங்களின் அன்பு மட்டுமே பிரதிபலிக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.